ஆத்மா வணக்கம்மா. அன்பே சிவம் மனமே குரு. இன்னொரு சந்தேகம் சாமி. என்ன கேள்வி? ஓம் என்றால் என்ன? ஓம்ன்றது ஒரு பிரணவ மந்திரம். ஓம்ன்றது முப்பொருள் அடங்கினது. பிரம்மன், விஷ்ணு, சிவன் 3ம் அடங்கினது. ஓன்றது உயிரெழுத்து, இம்மு மெய்யெழுத்து. உயிர் மெய்யும் சேர்ந்து தான் நம்ம உடம்பு. உயிர் இல்லாமல் உடம்பு இல்லை, உடம்பு இல்லாமல் உயிர் இல்லை. சிவன சக்தியும் தான் நம்ம உடம்புல இருக்கிறாங்க. நான் வந்து ஓரறிவு புழு பூச்சி புல் ஓரறிவு, 2 அறிவு எறும்பு வண்டு கொசு கொசு அது 2 அறிவு, 3 அறிவு வந்து ஓணம் பாம்பு அரணை பள்ளி மீன் எல்லாம் 3 அறிவு, 4 அறிவு பறவை 4 அறிவு, 5 அறிவு விலங்குகள் 5 அறிவு, மனிதன் 6 அறிவு. ஏன் 6 அறிவுன்னா எல்லா உயிரினத்திலும் இறைவன் சாயல் இருக்குது. ஆனால் மனிதனோட தான் இறைவனே இருக்கிறான். நம்ம கடவுள் ஏன் படித்தாருன்னா இறைவன் கடவுள் அடைய தான் மனிதனுக்கு உருவம்னு எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம கடவுள் தெரியாமல் நம்ம அதான் அவ்வையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிதாய் பிறத்தறிது ஊன்கூடு செவிடு ஊமி பிடி நீங்கி பிறத்தறிது. கடவுள் வந்து நான் ஓடி ஓடி உட்கல ஜோதியை நாடினால் நாட்கள் கழிந்த போதிலும் வாடி வாடி போன மாந்தர்கள் மாண்டு போய் கோடி கோடி என்னது கோடி. கடவுள் நம்ம உடம்புலேயே இருக்கிறாரு. ஆனால் வந்து கடவுள் எங்கே தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்க தேடுற போகிறவங்க தான் கடவுள் ஒரு ஆள் பார்த்து கிடையாது. நட்டக்கல் இங்கே இருக்க நாதன் உள்ளே இருக்கையில் சுற்றி வந்த யாதனா முனிமுடித்த போதிலும் நட்டக்கல்லை பேசுவோம் நாதன் உள்ள இருக்கையில் கடவுளே நம்ம உடம்புல இருக்கிறாரு. ஆனால் நம்ம கலர் அட்டு நமக்கு சுற்றித்து வந்து முடம்பு சுற்றிட்டு வரோம். ஆனால் வந்து அதில் எந்த இது நியாயம்? ஆனால் கடவுளை நாம் தான் அறிகிறோம். எல்லா உயிரினத்துக்கும் நாம் தான் நன்மை செய்யணும். எந்த அதுக்கு துன்பம் வரக்கூடாது, அதுக்கு துன்புறுத்தக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஒரு 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 உயிரினத்தை நம்ம வெட்டக்கூடாது, வெட்டி நம்ம சாப்பிடக்கூடாது. அது நம்ம சாப்பிட்டா அந்த பாவம் நமக்கு தான். அது நம்ம சாப்பிட்றதுனால அந்த உயிரினை சாப்பிட்றதுனால அது ரத்தம் மாறி நமக்கு அந்த ஊர்க்க குணம் தான் நமக்கு வருது. அதனால் எதுவுமே நம்ம இருக்கக்கூடாது. மனித பிறவி அடைஞ்சதே கடவுள் அடைய தான். அதை நம்ம மறந்துட்டோம். அதனால் திருமூலர் சொல்கிறாரு, இந்த உடம்பை நான் ஓமினை பாதுகாத்த உத்தம குடியிருக்கிறான் அந்த உடம்புல. திருமூலர் சொல்கிறாரு, என் உடம்புல கடவுள் இருக்கிறாரு, அதெல்லாம் பாதுகாத்து அவரே சொல்கிறாரு. அப்போ நம்ம உடம்பு தான் கடவுள் இருக்கிறார். நம்ம தான் மனுஷன் தான் கடவுளுமா அப்போ